Hi guys, I'm Prabakaran. Welcome to Prabakaran Vlogs. நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஜேசானில் இருக்க டேட்டாவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட் டேபிளில் எப்படி கொண்டு வரதான் பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த வீடியோ ஷார்ட்டாக நான் முடிக்க பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஜேசான் டேட்டா ஃபார்மேட்டில் ஒரு டேட்டா வச்சுட்ருக்கேன். சாம்பிள் ஜேசான் ஃபார்மேட்டில். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நம்ம ஜேசான் ஃபார்மேட்டில் இருக்க டேட்டா. இதில் வந்து நான் வந்து ஒரு 3 பேரோட டேட்டா வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜோ, ஜேம்ஸ், எமிலி. இந்த 3 டேட்டா வந்து நம்ம எக்ஸல் டேபிளில் வந்து ஒரு அழகாக ஒரு ஃபார்மேட்டில் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, பிஃபோர் கோயிங் டு தட் ஃபஸ்ட் ஓப்பன் தட் எக்ஸல் அப்ளிகேஷன். இப்போ நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பிளாங்க் ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஃபைல், ஹோம், இன்சர்ட் இத்தனை டேப் இருக்குது. இதில் வந்து டேட்டா டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இதில் ஒன்று ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இதில் டேரெக்டாகவும் இருக்குது. ஃப்ரம் டெஸ்ட் டு சிஎஸ்வி, ஃப்ரம் வெப்லேருந்து கூட நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொண்டு வரலாம். இல்லை ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கெட் டேட்டா ஃப்ரம் சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். இதில் ஆல்ரெடி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது மூலயமா கொண்டு வரலாம். ஃப்ரம் ஃபைல் மூலியமாக கொண்டு வரலாம், ஃப்ரம் டேட்டா பேஸ் மூலயமா, ஃப்ரம் அஜூர் மூலியமாகவும் கொண்டு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜேசான்லேருந்து டேட்டா எப்படி கொண்டு வரது பார்க்க போகிறோம். இதில் ஃப்ரம் ஃபைல் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரம் எக்ஸல் ஒர்க் புக், அதுக்கப்புறம் ஃப்ரம் சிஎஸ்வி டெஸ்ட், ஃப்ரம் எக்ஸ்எம்எல், ஃப்ரம் ஜேசான், ஃப்ரம் பிடிஎஃப், ஃப்ரம் ஃபோல்டர், இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஜேசானை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம வச்சுருக்க சாம்பிள், இப்போ நான் வச்சுருக்க சாம்பிள் ஜேசான் ஃபைலை இம்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் வந்து இன்னொரு பாப்அப் விண்டோ வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் க்ரியேட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு ஷீட் மெயின் நினச்சிக்குவாங்க. இது ஒரு ஷீட், நம்மளுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இந்த ஷீட்னா தான். ஓகேங்களா. இதில் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், டேபிள் ஃபார்மேட்டில் வேணும். அதனால் வந்து இன்டு த டேபிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இதான் அந்த இன்டு த ஆப்ஷன் டேபிள் வச்சு இப்போ வெளில வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் டேட்டா வந்து ஒரு சிங்கிள் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் இதை கிளிக் பண்ணனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்கார்டாக தெரியும். அந்த ரெக்கார்டு கிளிக் பண்ணோடனே ஒரு ரெக்கார்டு கிளிக் பண்ணால் ஒரு டேட்டா நம்மளுக்கு வரும். இதை நம்ம டேரெக்டாக வந்து இதை இன்டு த டேபிள் கொண்டு வந்தால் ஒன்றா நம்ம கொண்டு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதனால் வந்து இது நம்மளுக்கு நாட் சூட்டபுள் ஃபார். ஏன்னா பாருங்களேன், ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற எல்லா டேட்டாவும் ஒரே இதில் வேணும். இப்போதைக்கு நம்ம ஒரு டேட்டா தான் வந்துருக்கு. இப்போ நான் நியூ ஷீட்லாம் அதை பண்ணிப்பேன். காமிங்க, ஃபுல்லாக டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கெட் டேட்டா ஃப்ரம் ஜேசான். திரும்பி நம்ம ஃபைல் அகைன் இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக இன்டு த டேபிள் கொடுத்துட்டு டேரெக்டாக அதை சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே இப்படி தான் வரும். டேட்டா ஃபுல் டேட்டா வராது. இது மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏதோ அப்ளிகேஷன்ஸில் வந்து உங்களோட டேட்டாஸை டவுன்லோட் பண்ணும்போது ஜேசான் ஃபார்மேட், சிஎஸ்வி ஃபார்மேட்லாம் கேட்கும். ஃப்ரம் ரொம்ப மோஸ்ட்லியாக யூஸ் பண்ணுறது வந்து க்ளவுடில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டாஸ்லாம் வந்து ஒரே ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க டேபிளில் வந்து கொண்டு வந்து அதை அவங்க அனலைஸ் பண்ண யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ திரும்பி நம்ம இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணக்கப்புறம் திரும்பி அகெயின் அந்த பாப்அப் வருது. இப்போ 3ஆவது ஷீட் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்டு த டேபிள் ஃபார்மேட் வேணும். இப்போ இந்த இதுதான் வந்து எக்ஸ்பேண்டபிள் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பேண்டபிளில் போய்ட்டு கிளிக் எக்ஸ்பேண்டபிள் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் டு நியூ ரோஸ், எக்ஸ்ட்ராக்ட் வேல்யூஸ்ன்னு இருக்கும். இது எக்ஸ்ட்ராக்ட் வேல்யூஸ்ன்றது வந்து நீங்கள் கண்டிஷன் மீட் பண்ணணும். இப்போதைக்கு நான் அந்த 3 டேட்டா இருக்கிறதுனால இது சூட்டபுள் ஃபார் ஆல் கூட சொல்லலாம். நீங்கள் இப்போ ஒரு அப்ளிகேஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணுற டேட்டாஸ்லாம் வேணும்னா நீங்கள் வேல்யூஸ் கொடுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா. இதில் இருக்க பாருங்க க்ளோன், காமா, இந்தமாரி சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது கொடுத்தா எரர் தான் அடிக்கும். ஏன்னா வந்து இதில் இருக்கிறது 3 டேட்டா தான் இருக்குது. எரர் அடிக்குது பார்த்தீங்களா. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்பேண்டை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் டு நியூ ரோஸ் வந்துட்டு ஒரு காலமில் கொண்டு வர போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து அதில் எத்தனை டேட்டா இருக்குது, ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு வந்துச்சு. 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. திரும்பி அதில் எக்ஸ்பேண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு காலமாக தான் ஆட்ரிபியூட்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஃபஸ்ட் நேம்ன்றது ஒரு காலம் வரும், அப்புறம் லாஸ்ட் நேம் ஒரு காலம், ஜெண்டர் ஒரு காலம், நம்பர் ஒரு காலம், இப்படி வரும். ஓகேங்களா. இதை வந்து நான் இந்த ஃபார்மேட்டில் வந்து என் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த டேபிள் இன்ட்டு கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா. இப்போ நான் கிளிக் கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாரி ஃபார்மேட்டில் தான் வந்து என்னோடய டேட்டா வந்து ஜேசான்லேருந்து எக்ஸல் ஷீட்டில் வரப்போகுது. ஆஃப்டர் இதை எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கப்புறம் இல்லை க்ளோஸ் அண்ட் லோடு கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். இட்ஸ் வெரி சிம்பிள். அவ்வளோதான். ஓகே, see you on next video.
நெக்ஸ்ட் வீடியோவில் புதுசாக நம்ம வேறு ஏதாச்சும் நியூ டெக்னாலஜி பற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கியான விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். See you later. Bye bye. அப்புறமேட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, பை பை. See you later.